வணக்கம், வெல்கம் டு ஆகா சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரோட்டா ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பரோட்டாவுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணெய். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா முட்டை, எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இது அப்படியே கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்ம இந்த மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அதிகமாக தண்ணி விடாமல் சேர்த்துக்கோங்க. மாவை இப்படி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மாவை இப்படி இழுத்தா இப்படி வரணுங்க, இல்லைன்னா மாவு உங்களுக்கு சாஃப்டாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்து இதில் இன்னும் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அடுத்து துணியை நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இது மேலே மாவு மேலே போட்டு இப்படி மூடிக்கலாங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவு 3 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்ல சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், மாவு ஊறிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாவு துணியில் ஒட்டிடுச்சுன்னா தண்ணியை தொட்டு இப்படி மேலே வச்சிங்கன்னா இந்த மாவு நல்லா அந்த துணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு ஊறினா தாங்க நல்லா பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும். மாவை இப்படி நீளமாக உருட்டிட்டு அந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலுக்கும் இடையில் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக கிடைக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவெல்லாம் இப்படி உருண்டைகளாக நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தாங்க இப்போ இந்த பரோட்டாவை திரட்டி எடுத்துக்க போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திரட்டிக்கலாம். மாவை நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த கத்தியை வச்சு இப்படி கோடு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவை இப்படி நல்லா இப்படி எடுத்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவை இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அப்படியே அந்த மடிப்பு மேலேயே வச்சு இப்படி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் அந்த மாவை. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவையும் இப்படி சுருட்டி எடுத்துட்டேன். இப்போ இது தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போது இது நான் இந்த மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த பரோட்டா மாவை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுடலாம்.
தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. இந்த பரோட்டா மாவை வந்து தோசைக்கல்லில் போடும்போது அனலை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பரோட்டா நமக்கு நல்லா கரெக்டாக வேகும். இல்லைன்னா மேலே வந்து கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே மாவு வேகாது. அவ்வளோதாங்க. நான் எல்லா பரோட்டாவும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம பரோட்டாவை இப்படி அடிச்சுக்கலாம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பரோட்டா செய்யலாங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.